ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பானையில் சோறு பொங்குறது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பானையில் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி விறகு அடுப்பு யூஸ் பண்ணுறேன். 3/4 நாளி அரிசி எடுத்திருக்கேன். அரிசியை நல்லா வாஷ் பண்ணணும். 2 டைம் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணுறேன். வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அரிசியை 2 டைம் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அரிசியை தண்ணி கொதிச்ச பிறகு தான் தட்டணும். தண்ணி இன்னும் கொதிக்கலை. இப்போ தான் கொதிக்கிறதுக்கு லேஸாக பபுள் மாதிரி வருது. நல்லா தண்ணி கொதிச்ச பிறகு அரிசி தட்டினா தான் சீக்கிரத்தில் அரிசி வேகும். தண்ணி கொதிச்சுட்டு தட்டை ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருக்குது. இந்த ஸ்டேஜில் தான் அரிசி தட்டணும். நான் தட்டுறேன். அரிசி போட்டதும் தட்டை வச்சு மூடி வைக்கேன். கொதிச்சுட்டு சோறு வேவுறது நம்ம வச்சுருக்க அரிசியை பொறுத்து. சில அரிசி சீக்கிரத்தில் வெந்துடும், சில அரிசி கொஞ்சம் மெதுவாக தான் வேகும். இந்த அரிசி சீக்கிரத்தில் வெந்துடும். இந்த பொடி அரிசி பாருங்கள், வேவுற ஸ்டேஜ் ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் வேகணும். சோறு வெந்துட்டு வடிக்கேன். சோறு வடித்த பிறகு ஒரு 5 மினிட்ஸ் அடுப்பில் வச்சுட்டு தான் அந்த சோறை இறக்கணும். அப்போ தான் சோறு வந்து தண்ணி இல்லாமல் ஈரப்பதம் இல்லாமல் நல்லா உதிரியாக இருக்கும். சோறு ரெடி ஆகிட்டு பாருங்க, சோறு பொங்குறது வந்து ரொம்ப ஈஸி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.